2021 ஸ்குட் கேம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. அதோட புதுமையான அந்த கேமிங்னாலேயே உலகம் முழுவதும் பாப்புலர் ஆச்சு. என்ன கேம்னா, சின்ன வயசுல வந்து நம்ம விளையாடுற கேமையே ஒரு ரூத்லெஸ் கேமா இந்த சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. அதனாலேயே வந்து வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலர் ஆச்சு. அதோட செகண்ட் சீசன் தான் இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கதை என்னன்னா, சீசன் 1ல வின் பண்ண பிளேயர் 456 வந்து அந்த பிரைஸ் மணிலாம் வின் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அது போன கிளைமேக்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவர் அந்த காசெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து கடுப்புல இருக்காரு. ஏன்னா இந்த கேமை நிறுத்தி ஆகணும், இது வந்து நமக்கு கில்ட் ஆகுது, மற்றவங்களோட ரத்தம் தான் நமக்கு வந்து காசா வருது, அதனால நம்ம இதை நிறுத்தணும்னு சொல்லி அந்த காசை வச்சு பல பேரை வந்து வேவ் ஒர்க் அனுப்புறாரு எல்லா சப்வேலையும். ஏன்னா அந்த சப்வேல தான் வந்து ஒருத்தன் ஃபர்ஸ்ட் தடவை இவரை வந்து தேர்ந்தெடுப்பான். அவனை கண்டுபிடிச்சா நம்ம அந்த கேமை நிறுத்திடலாம், அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அனுப்பியிருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து அவனை பார்ப்பாரு. அது ஒரு பிரச்சனையாகி திருப்பியும் வந்து இந்த கேமுக்குள்ள இவர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரி, நம்ம கேமுக்குள்ள போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த கேமை நிறுத்தினாரா, இதுதான் மீதி கதை. இது ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பிரபலமான காரணமே வந்து நம்ம சின்ன வயசுல விளையாட்டுகள் தான். நம்ம சின்ன வயசுல சாதாரணமா விளையாண்ட விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ஒரு பிளட்டி, அதாவது சாக போற மாதிரி வரும். நம்ம சின்ன வயசுல வந்து ஒளிஞ்ச விளையாட்டு வல்லவும் அந்த ஹைட் அண்ட் சீக் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, திரும்பினா நம்ம வந்து கண்டுபிடிச்சு தொட்டுட்டு விட்டுருவோம். ஆனா இதுல வந்து துப்பாக்கி சுட்டாங்கன்னா அதுதான் அந்த கேமோட ஹைலைட்டு. ஆனா இதுல செகண்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம் வந்து இல்ல. சேம் அந்த கிரீன் லைட் வந்து ஃபேமஸ் எப்பவுமே, அது இதுல இருந்துச்சு, அது நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வர கேம்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, திணிக்கப்பட்டதா இருந்துச்சு. ஒரே கேம் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, அந்த ஸ்டாப், அந்த மியூசிக் சேர் மாதிரி மியூசிக் இப்போ ஒரு கதவுல போய் ஒளியுறது, அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பல கேம்கள் இதுல இல்ல. இதே அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து நாட் 1ல வந்து ஒரு பெருசு வந்திருக்கும். அதே மாதிரி இதுல ஒரு நாட் 1 வராரு. ஆனா இவன் யாருன்னு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கே தெரியும். அதனால வந்து இதுல வந்து மிஸ்ட்ரி கம்மியா இருந்துச்சு. அவன் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கான். அது வந்து ரொம்ப வந்து திணிக்கப்பட்டதா இருந்துச்சு. நிறைய சீனு தேவையில்லாத சீன்லாம் இருக்கு. அம்மா புள்ள சென்டிமெண்ட்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இதுல ஒரு அம்மாவும் பையன் கூடயே வருது. அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அது வந்து எல்லாத்தையும் வந்து எமோஷன் பண்ணுனே வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால திணிக்கப்பட்ட நமக்கு தெரியுது இந்த சீரீஸ்ல எல்லாமே, எல்லா சீனுமே திணிக்கப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. கடைசியில வந்து ரெண்டு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா இருந்துச்சு. புரட்சி பண்றேன்னு போய் ஒண்ணு விளங்காம அப்படியே விட்டானுங்க. இன்னொன்னு இதுல வந்து எண்டிங்கும் இல்ல, தேர்ட் சீசன் வரை வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காசுக்கு வேண்டி பண்ண சீரிஸ் மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி ஒரு ஆர்கானிக் இல்ல. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த 4th சாப்டர் அந்த வயசானவர் வந்து வீட்டு பக்கத்துல வந்து அந்த ஒரு விளையாடுவாரு. அப்போ வந்து அவர் வந்து அழுதுட்டு போய் உட்காருவார். அதுல இருந்து அந்த சீசன் பிக்கப் ஆச்சு அப்படியே. ஏன்னா நம்ம சிறு வயது ஞாபகங்கள் தான் எல்லாமே அதுல வர்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறு வயசு நம்ம விளையாடுறதுல சாக மாட்டோம், இதுல சாகும். இதுதான் வந்து அந்த கனெக்ஷன் நமக்கு எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் வந்துச்சு. இந்த சீரீஸ்ல சுத்தமா இல்ல. வில்லன் வந்து ஒருத்தர் மெயினாவே இல்ல. அதுல ஒருத்தர் இருந்தான். இதுல வந்து ஒரு தானஸ்ன்னு ஒருத்தர் வரான். அவன் வந்து நல்ல ஜாலியா தான் இருக்கு அவன் வர்றதுலாம். ஆனா ஒரு ஒரு கரெக்டான ஒரு பாத்து இல்ல, ஸ்கிரீன் பிளே இல்ல. இதுல வேணுன்ட்டு எழுதணும். அந்த டைரக்டர் அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு எழுதி அது ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பட்டை கிளப்பிட்டாரு. அதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் வந்து பல கோடி கொடுத்து இன்னொன்று எடுன்னு எடுக்கும்போது இந்த மாதிரி சொதப்பிதான் வருது. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே செகண்ட் சீசன் இப்படி தானே, ட்ரூ டேட்டிவ்லயும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் இந்த சீசன் இருந்துச்சு. மியூசிக்லாம் அந்த பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது போதாது. ஏன்னா இந்த கே டிராமா மாதிரி இருந்துச்சு. இதை வந்து ஒரு த்ரில்லர் சீரீஸ் மாதிரியே இல்லை. அதுதான் மெயின் லெட் டவுனா இருந்துச்சு எனக்கு. இது இந்த சீரீஸ் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய ஓட்டி தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து கொடுமையா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இல்லை. இதோட ஃபெயிலியர் காரணம் அதுதான். ஆனா நம்ம ஃபெயிலியர்னு சொல்றோம், பல பேர் பார்த்துருக்கானுங்க, பிடிக்குதுன்னு சொல்றானுங்க. ஆனா எனக்கு வந்து சுத்தமா இது கனெக்டே ஆகல. இது வந்து ஒரு வேஸ்டான சீசன் தான் இது. அடுத்த சீசன் வந்து என்ன கண்ட்ராய்க்கு வருதுன்னு தெரியல. அதையும் பார்த்து தான் தொலைக்கணும், வேற வழி இல்லை. ரொம்ப சும்மா இருந்தீங்கன்னா வேணா இந்த சீரீஸை பாருங்க. தேங்க்யூ.